ஹாய் விவாஸ். இன்னைக்கு டிசம்பர் 19 பொன்னி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சக்தி அங்கிருந்து தள்ளி தள்ளி பொன்னிக்கிட்ட வந்துடுறாருல. அவனை பொன்னி இப்ப எதுக்கு என் பக்கத்துல வந்து உட்காந்துருக்கீங்கன்னு. இல்ல பொன்னி நான் அதே இடத்துல தான் இருக்கேன். பொன்னி முறைக்கிறாங்க. அப்ப பார்த்து அங்க வந்து ஒரு பாம்பு வந்து அப்படியே சத்தம் போட்டுட்டு தலையை மட்டும் உள்ள நீட்டி பாக்குது. பொன்னி அதை பார்த்துட்டு ஐயோ பாம்பு அப்படி சொல்லிட்டு சக்தி அப்படி இறுக்கி பிடிச்சு தோல்ல சாஞ்சுக்கிறாங்க. நீ சாஞ்சுக்கோ பொன்னின்னு சொல்லிட்டு அவர் இங்க இருந்து அந்த பாம்பு கிட்ட பாக்குறாரு. இங்க பாரு ஸ்னேக் பாபு உன்னாலதான் இவ்வளவு நடந்திருக்குது. தயவு செஞ்சு சீக்கிரம் போயிடாத கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படி சொல்லிட்டு அப்படியே அவரோட வாயசைப்புல பேசிட்டு இருக்கிறாரு. பொன்னி போயிருச்சான்னு கேக்குறாங்க. இல்ல அது என்ன வந்துட்டு போறதுக்கு இதுவா? அதுக்கு மெதுவா தான் போகும். நீ இரு. உனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சுன்னா என்னை இறுக்கி பிடிச்சுக்கோ அப்படின்னு. கடைசியில பாம்பு இந்த சைடுல இருந்து அந்த சைடு வழியா போயிருது. ஐயோ இந்த ஸ்னேக் பாம்பு போயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பொன்னி என்ன கேக்குறாங்க, போயிருச்சா இல்லையானோடனே, இல்ல பொன்னி போகலன்னோடனே, அப்புறமா பொன்னி அது போனப்புறம் என்ன ஏமாத்திட்டா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா போய் உட்காந்துக்கிறாங்க. நம்ம சக்தி வந்து படுத்து தூங்கிடுறாரு. இப்ப பொன்னி உட்கார்ந்தே தூங்கிட்டு இருந்தவங்க சக்தி மேல படுத்து அவங்களும் அப்படியே தூங்கிடுறாங்க. காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது பொன்னி சக்தி மேல இருக்கிறத பார்த்துட்டு சக்தி வந்து ஐயோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாது. இப்ப என்ன பண்றது? நம்ம இன்னொரு வாட்டி தூங்கிட்டே இருப்போம். பொன்னி எந்திரிச்ச அப்புறம் எந்திரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூங்குறாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வர ஒரு பக்கம் இவங்களை தேடி வந்துட்டு இருக்காங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, பொன்னி எந்திரிச்ச பிறகு, நான் இப்ப வெளியில போனோனே, "இங்க பாரு பொன்னி சேவல் கூவுன பிறகு தான் வந்து தொறப்பாங்க" அப்படின்னு சொல்றதுக்குள்ள அவங்க வந்து தொறந்து விடுறாங்க. இப்ப இவங்க ஃப்ரெண்ட்ஸ் வேற தேடி வந்துட்டு இருக்காங்க. அப்புறமா பவளவள்ளிக்கு வந்து வேற யாரையும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அங்க ஒருத்தர் நின்னு அழுதுட்டே இருக்கிறாரு. இவர் ஏன்பா அழுறாரு? ஏதோ குழந்தை அழுற மாரி சத்தம் கேட்குதுன்னு சொன்னோனே, அங்க குட்டியா ஒருத்தர் இருந்தார்ல, அவர் வந்து சொல்றாரு இந்த மாரி இவன் வந்து பவளவள்ளிய வந்து விரும்புறான். நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு சொல்லிட்டு அமைதியா இருந்தான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொன்னோனே, என்னப்பா இப்படி ஒரு பையன பக்கத்துல வச்சுட்டு இப்படி பண்றீங்க அப்படின்னோனே, அந்த அரசன் என்ன சொல்றான்னா, "இல்ல எங்க இதுல இந்த வழக்கம்லாம் இல்ல" அப்படின்னு சொல்றாரு. ஆனா சக்திக்கு வந்து பொண்ணுக்கிட்ட "நீ போய் அவளை கூட்டிட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் பக்கத்துல நிப்பாட்டி வைக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சக்தியும் பொன்னியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. சக்திய பார்த்தோனே எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. இப்ப பொன்னிய பார்த்தோனே பவானி டென்ஷன் ஆகுறாங்க. "இவளால தான் என் பிள்ளைய நான் தொலைஞ்சு போய் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். இவள எதுக்குடா நீ இங்க கூட்டிட்டு வந்த? இந்த வீட்ல இவ இருக்கிற வரைக்கும் யாரையும் நிம்மதியா இருக்க விட மாட்டா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்